திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக திருமுறையில் நோபல் சாதனை செய்த திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பூர் பன்னிசை செல்வி, எங்களுக்கெல்லாம் ஆசிரியர், பன்னிசை ஆசிரியர் தேவதர்ஷினி 12ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு அவர்கள் இப்பொழுது தேர்வு எழுதியிருக்கிறார்கள். தேர்வு எழுதி கொண்டே சென்ற வருடம் அவர்கள் இந்த திகதிக்கெல்லாம் 18 நாள், ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலாக உழைத்து 183 மணி நேரமும் அதற்கு மேலும் சில நிமிடங்கள் கடந்து சாதனை செய்த அந்த நிறைவு நாளாக இன்று கருதப்படுகிறது. சென்ற வருடம் இதே நாளில் ஜனவரி 1ஆம் தேதி அவர் இந்த சாதனை செய்து முடித்தார். அடியேன் எதேச்சையாக அவரை அழைத்து பேசிய போது, இன்று அந்த சாதனை நிகழ்ந்த நிறைவு நாள் என்று சொன்னபோது, நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அடியேன் அழைத்த போது நிச்சயம் என்று ஒப்புக்கொண்டார். அந்த திருமுறை 12 திருமுறைகளையும் பாடி சாதனை செய்த தேவதர்ஷினியை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி வரவேற்று, நாம் தேவதர்ஷினியோடு அந்த 18 நாள் அனுபவங்களை குறித்தும் 12 திருமுறைகளை அவர்கள் பாடிய விதத்தை குறித்தும் அவர் மேற்கொண்ட சிரத்தை குறித்தும் நாம் கலந்தாய்வு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வந்திருக்கீங்களா தேவதர்ஷினி? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நமச்சிவாயம். வாங்க. தேவதர்ஷினி வந்திருக்கீங்களா? மியூட் எடுங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க ஐயா. வாங்க சாமி. திருச்சிற்றம்பலம். வாங்க. முதல்ல விநாயகர் துதி ஏதாவது ஒண்ணு பாடுங்க, நாங்க கண்டிப்பா. கேட்கிறோம். முதல்ல எல்லா அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, இப்படி ஒரு அற்புதமான நேரத்துல பழைய நினைவுகள்னு சொல்லலாம். ஒரு வருஷமா எம்பெருமானுடைய திருவருளால சரியா இந்நேரம் நம்ம 12 திருமுறை முற்றுதல் முடிச்சது. அப்படி ஒரு இதை வந்துட்டு திரும்பவும் அதை பத்தி பேசணுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அழைச்சதுலைங்கய்யா. ரொம்ப நன்றி சந்தோஷம். நன்றி. உள்ள நுழைஞ்சு பேசுவோம், நிறைய பேசுவோம். முதல்ல கண்டிப்பா. நம்முடைய காக்கும் கடவுளாக, முதல் கடவுளாக நம்ம சொல்லக்கூடிய நீங்க அந்த முதல் பாடல், அதை கணபதி குறித்து பாடுங்க. விநாயகர் துதி பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூ
திருச்சிற்றம்பலம். நன்றி. குரு வணக்கம். குரு வணக்கம் சொல்லுங்க. சரிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்தே புகலியர்கோன் கழை போற்றி ஆழிமிசையே கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவூரே திருத்தாள் போற்றி ஊழிமொழி திருவாதவூரே திருத்தாள் போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் சின்ன விண்ணப்பம், தெளிவு குருவின் பாடுங்க. சரிங்க ஐயா. ஐயா, 12 திருமுறைகளை பற்றி பாடிட்டு திருமுறையே சைவநெறி கருவூலம் பாடிட்டு பாடலாமாங்க ஐயா? சரி சாமி. கண்டிப்பா. சரி. பாடுங்களேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருமுறையே சைவநெறி கருவூலம் திருமுறையே 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 சைவநெறி கருவூலம் திருமுறையே தென்தமிழின் தேன் பாகு ஆகும் திருமுறையே தென்தமிழின் தேன்பாகு திருமுறையே சைவநெறி கருவூலம் திருமுறையே தென்தமிழின் தேன்பாகு ஆகும் திருமுறையே கைலையின்கள் சிவபெருமான் செவிமடுத்த சிவபெருமான் செவிமடுத்த அருட்தெய்வ நூலா திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்து அருளும் திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்து அருளும் அருட்தெய்வ நூலா தெளிவு குருவில் திருமேனி கண்டு தெளிவு குருவில் திருமேனி கண்டு தெளிவு குருவில் திருநாமம் செப்பல் தெளிவு குருவில் திருவார்த்தை கேட்ட தெளிவு குரு குரு சிந்தித்ததானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம். மகிழ்ச்சி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. அடுத்து நம்ம இப்போ அந்த உங்களுக்கு இந்த திருமுறையின் மீது ஒரு நாட்டத்தை கொண்டு வந்தது எப்படி? நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? உங்க பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, நீங்க எத்தனை பேர் அப்படின்றது மொத்தத்தையும் சொல்லிட்டு நீங்க முறையா சொல்லுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. அடியேன் தேவதர்ஷினி, திருப்பூர்ல இருக்கேன். இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
எங்க வீட்ல அப்பா, அம்மா, பாட்டி, தம்பி, நானு. அ அடியேன் சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். ஒரு 12 வருட கால அனுபவம் பரதநாட்டியத்துல. 8 வருட காலமாக கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டேன். ஒரு 6 வருட காலமாக வீணையும் கத்துக்கிட்டேன். சாதாரணமாக எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் எம்பெருமான் மேல ஒரு பாட்டாவது பாடணும் அப்படிங்கிறது அடியேனுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏன்னா, எத்தனையோ பேர் நம்ம கோயிலுக்கு போறோம். சுவாமி கிட்ட இது வேணும், அது வேணும்னு கேட்போம். நெறைய வேண்டுவோம். என்னுடைய பார்வையில என்ன அப்படின்னா, எம்பெருமான் கிட்ட வேண்டுறோம். நம்மளால குடுக்க முடிஞ்சது எதுவோ அத குடுக்கணும் அப்படின்னு. இப்போ நெறைய வசதி படைத்தவர்கள்ல நெறைய அன்பர்கள் இருப்பாங்க. அவங்க எம்பெருமானுக்கு நெறைய அன்னதானங்கள், பூஜைகள் பெரிய பெரிய இதுவாக கட்டுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப போல அவங்க அவங்களுக்கு என்னென்னலாம் முடியுமோ, ஒரு ஒரு தீபம் போடுறதுலேருந்து ஒவ்வொரு அன்பர்களும் அவங்க செய்வாங்க. இப்போ அடியேனால என்ன முடியும்? அடியேனால எம்பெருமானுடைய செவிக்குளிர பாட்டு பாட முடியும். அதனால அத வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாம எப்போ சுவாமிக்கு போனாலும் ஒரே ஒரு பாட்டாவது எம்பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கிறது. அப்படி பாடிட்டு இருந்தப்போ 2020ஆம் ஆண்டு மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோயில் கோயம்புத்தூர்ல போயிருந்தோம். அங்க கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளாக என்னுடைய பாட்டியோட அப்பா காலங்கள்ல இருந்து தை கிருத்திகைக்கு தர்மலிங்கேஸ்வரர் கோயில்ல கொடி போடுற வழக்கம் உண்டு. அப்போ அடியேன்லாம் பார்த்தா 4வது தலைமுறை. அப்படி அங்க போம்போது 2020ஆம் ஆண்டு அங்க எம்பெருமான் முன்னாடி பாடல்கள்லாம் சாதாரணமா கீர்த்தனைகள் அதெல்லாம் பாடிட்டு இருந்தேன். அப்போ அங்க கோவில்ல இருந்தவங்க சொன்னாங்க, "இது போல திருவாசகம் பாடு" அப்படின்னு. அன்னைக்கு தான் எனக்கு முதல்ல சொன்னாங்க. அப்படிதான் இந்த தமிழ் மேல, இந்த திருமுறைகள் மேல, திருவாசகத்து மேல ஒரு ஒரு ஈடுபாடு வந்தது. முறையா திருவாசகம் புக்கு பார்க்கும்போது எனக்கு முதல்ல வந்தது பயம்தான். இவ்ளோ பெரிய புக்கா? இத நம்ம எப்படி படிக்க போறோம்? ஒண்ணுமே பாடத் தெரியாதே இதுல. அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிச்சோம் முதல்ல. அதுக்கப்புறமா எம்பெருமான் ஒவ்வொரு வழியா கூட்டிட்டு போயி, இத அடியானுடைய பெரியப்பா, திரு ரவி பெரியப்பா அவர்களுடைய அவங்க சொல்லிக் குடுத்து, அதுக்கப்புறமா இந்த திருவாசகம் சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறதும், படிக்கிறதும் அப்படி இருந்தோம். சரி இதனையே முறையாக கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஓதுவார்கள் கிட்ட தேடினோம். நெறைய பேர் மாதம் 1 வகுப்பு, மாதத்துக்கு 2 வகுப்பு இப்படி எடுத்துட்டு இருந்தவங்க தான் நெறைய இருந்தாங்க. இத முறையா கத்துக்கணும், ரெகுலரா கத்துக்கிட்டா தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு சரியா கண்டிப்பா. வரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப தேடினோம். அப்போ கண்டிப்பாம்மா. ஐயா? அ இதெல்லாம் வந்து 2020 அதாவது வந்து நீங்க முறையா பள்ளிக்கூடம் போனீங்கல்ல? அதாவது வந்து ஆமாங்க. இப்போ இப்ப 2020ல இந்த இந்த கொரோனா பீரியட்ல தான் இந்த மாரி ஒரு சம்பவம் ஏற்பட்டதா? ஆமாங்கய்யா. கொரோனாக்கு முன்னாடி. கொரோனா ஸ்டார்ட்டிங் டைமுங்கய்யா. சரிங்க. இப்ப ஆ அதுக்கு முன்னாடி நீங்க அதுதான். திருவாசகமோ, இல்ல வந்து தொடவோ, இல்ல பார்க்கவோ, படிக்கவோ எந்த ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? எதுவும் கிடையாதுங்கய்யா. ஆ, கோயில்கள்ல பாடுவாங்க. கேட்பேன். ஆ, அடியேனுக்கு ஆ. திருப்பி பாடுற அளவுக்கு கூட அந்த அந்த சமயங்கள்ல தெரியாது. ஏன்னா ம், ம். சாதாரணமா எல்லாரையும் போல கோயிலுக்கு ஓகே. போய் நம்ம அவ்வளோதான் இருந்தேன். ம். அப்படி இருக்கும்போது அப்பதான் கோயம்புத்தூர்ல ஐயா? அப்பதான் நிறைய நீங்க தேவாரம்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வர்றீங்க. ஆ அப்ப சரியா உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? ஆமாங்கய்யா. அப்போ எனக்கு ஒரு 14 இருக்குங்கய்யா. 14, 15 இருக்குங்கய்யா. 14வது வயசுல தான் திருமுறைய 14 பார்க்குறீங்க. ஆமாங்க. அப்போ கோயம்புத்தூர்ல ஓதுவார் அவர்கள் கிட்ட படிச்சதுங்கய்யா. அ போயி ஒரு 2, 3 வருஷமாவே அவர்கிட்ட பயிற்சிகள்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறமா 2020 சிவம் டிவி யூடியூப் சேனல்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆச்சுங்கய்யா. அவங்க வந்துட்டு இந்த சரிங்க. கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம் இல்லைங்களா அப்போ. அப்போ இல்லந்தோறும் திருவாசகம் ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அ அப்போ அதுல அடியேன் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஐயா கேட்டப்போ, முதல்ல அவரு அ அடியேன் தனியா தான் பாடுறேன். எந்த ஒரு சொல்றப்போ அவரு ஒத்துக்கவே இல்ல. குரு இல்லாம 8 மணி நேரம் பாடவே முடியாது. 5, 6 மணி நேரம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அவர்கிட்ட கேட்டு, இல்ல பண்ணிரலாம். ஏதோ ஒண்ணு பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு, அவரும் கொடுத்துட்டாரு. சரிம்மா நீ பண்ணு. ஆனதாகட்டும் அப்படின்னு.
அன்னையில இருந்து ஆரம்பிச்சது அடியனுடைய இந்த திருமுறை பயணம், திருவாசக பயணம்னு சொல்லலாம். முதலா அடியேன் திருவாசகம் முற்றோதலா பண்றேன் ஒரே ஆளா. அதுல இருந்து தொடர்ந்து அந்த 2021ஆம் ஆண்டு திருவாசகம் முழுவதுமே 3 மணி நேரம் 11 நிமிடம் ஓதி இந்திய சாதனை படைத்திருக்கேங்க ஐயா. அதே போல அது சரி இப்ப திருவாசகம் பாடியாச்சு, பன்னிரு திருமுறையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல அடியனுடைய தாட் என்னவா இருந்துச்சுன்னா, சரி 7 தேவாரம் மட்டும் பாடலாம். அப்புறம் அடியார் பெருமக்கள் கிட்ட பேச பேச 8 கொஞ்சம் சேர்த்திக்கோங்கம்மா, 9, 10 ஈஸி தான் சேர்த்திக்கோங்கம்மா, அப்படி சொல்லி 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 சரி 12யும் முழுவதுமாவே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 12 பெரும் திருமுறைகளையும் 18 ஐயா. முயற்சியில இறங்கியிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. 18 நாட்கள் வீட்ல ஒரு நாள் ட்ரையல் வச்சாச்சு. இதுக்காக பயிற்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்கய்யா. அடியனுடைய ஓதுவார் அவங்க வந்து சொல்லுவாரு, இந்த இந்த பதிகம் இப்படி எல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னையும் அவரை உட்கார்ந்து சொல்லி கொடுப்பாரு. உண்மையிலேயே சொல்ல போனா என்னுடைய குருநாதர் ஓதுவார் நன்றிகள் சொல்லணும். ஏன்னா அவங்க பேரை அவங்க இது பேரை வரைக்கும் மீண்டும் ஒரு நம்ம முறை எவ்வளவோ சொல்லுங்க. சிவ திரு கமலக்கண்ணன் ஐயா அவர். மிக்க மகிழ்ச்சி. சிவத்திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் எங்க இருக்கிறாங்க ஓதுவரா? கோவையிலைங்க ஐயா, உக்கடம் பக்கத்துலைங்க. எந்த கோவையில் இருக்காங்களா? மிக்க மகிழ்ச்சி. அவங்களுடைய பொன்னார் ஆமா. திருவடிகள இந்த ஆமாங்க நம்ம ஐயா. சிகாரம் தரும் உமையால் புனைவர் சேனல் சார்பாக நாங்க வணங்கிக்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு மாணவியை ஒருத்தர உருவாக்குறதுன்றது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள தயார்படுத்தியிருக்காங்கன்னா, அவங்களுடைய திருவடிய நம்ம வணங்கிக்கணும். சிவாய நம! திருச்சிற்றம்பலம். என்னன்னா, இப்ப நாங்கல்லாம் வந்து காதால கேட்டு திருவாசகம் பாடுறதுக்கே பல நாட்கள் ஆச்சு. அதுவும் இப்ப இப்ப சமீபத்துல திருவாசக சித்தர் என்று அழைக்கக்கூடிய தாமோதரன் ஐயாலாம் அவங்க பாடுறத கேட்டு, அவங்க கூட இருந்து, அவங்க அவங்க சாயல்ல இருந்து எங்க காதால அந்த கேள்வி ஞானத்தால தான் நாங்க இப்ப பாடிட்டு வரோம். அதுவும் எங்களால வந்து முழுமையா அந்த ஒரு 6 மணி நேரம், 6 1/2 மணி நேரம் ஒரு திருவாசகத்துக்கு நாங்க நேரம் எடுத்துக்கிறோம். நீங்க 2020ல ஒரு ஆ. 14 வயசு இருக்கும்போது, அ நீங்க உள்ள நுழைஞ்சிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இசைத்துறையில அறிவு இருக்கவும் தான் இவ்வளவு எளிதாக முடிந்ததுன்றது என்னுடைய கணிப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவ சிவா பெருமான் திருவருளுங்கய்யா. இதெல்லாம் ஆ, படிக்கிறதுக்கு அ வேணுங்கிறது வச்சிருக்காரு இசைய. அப்போ இசைத்துறைக்கு நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க நாட்டியம் கத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுக்கு அந்த அ அடிப்படை என்று சொல்லக்கூடிய அடிப்படை இசைகள நீங்க எங்க கற்றுக்கிட்டீங்க? அத சொல்லுங்க. பரதநாட்டியம் வந்து அடியேன் ஒரு 5 வயதா இருக்கும்போது ஆரம்பிச்சதுங்கய்யா. நீங்க திருப்பூர்ல ஒரு 8 வருடமாக மேனகா மேம் அப்படின்னு சொல்லிட்டு கவிநய நாட்டியர் பள்ளியில படிச்சேங்கய்யா. அதே போல ம், அடுத்து ம். ஒரு மகிழ்ச்சி. ஒரு 6, 7 வருடங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் ஆராதனா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு சொல்லி. ம், 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 இசை ம். பயணம்னு பார்த்தா ஒரு ஒரு 10 வயதுல இருந்து ஆரம்பிச்சதுங்கய்யா. ம், ம். ஒரு அதாவது நாட்டியம்னு சொல்லப் போனா 5 10 வயசுல வயதுல நீங்க இருந்தே நா நா ஆரம்பிச்சதுங்கய்யா. ம், 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 ம். ஆமாங்க. அது 5 வயசுல நீங்க ஆடத் துவங்கிய நீங்க 10 வயசுல தான் பாடத் துவங்கியிருக்கீங்க. சரியா? ஆமாங்கய்யா. மகிழ்ச்சி, 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 அதுக்கு மகிழ்ச்சி. சோ இடையிலேயே இந்த சும்மா பாடுறது உண்டுங்கய்யா. ம், 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 சொல்லுங்க, ம், சொல்லுங்க. ம். அத முறையா எங்க கத்துக்கிட்டீங்க? அத சொல்லுங்க. முறையா இங்க திருப்பூர்ல ஸ்ரீஹரி சங்கீத கலாலயம்னு கத்துக்கிட்டதுங்கய்யா. ஒரு 2, 3 வருடமா. அதுக்கப்புறம் திரும்ப நீலகண்டன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ரொம்ப வயது முதிர்ந்தவர். அவரு அடியேனுக்காக மட்டும் எடுத்தாரு. அவர்கிட்ட வந்து முறையா கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டதுங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. ம். இந்த பயிற்சியும் அனுபவத்த வச்சுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த திருவாசகம் கையில கிடைச்ச உடனே ஒரு சொலையா ஒரு நாங்கலாம் தேன் பாகு அப்படின்னு உங்களுக்கு பலாசொலை மாரி இந்த திருவாசகம் கிடைச்சிருக்கு. அப்புறம் திருவாசகத்துல ஈடுபாடு வந்து, அத நீங்க ஒரு 3 மணி நேரத்துல பாடி முடிச்சிருக்கிறீங்க. அது ஒரு சாதனையா இந்திய சாதனை புத்தகத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருமுறைகள கையில எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. 12 திருமுறைகளே பாட அந்த உங்க ஓதுவார், அதாவது உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய அந்த ஓதுவார் வந்து கமலக்கண்ணன் ஐயா வந்து உங்களுக்கு ஓதி, உங்களுக்கு சொல்லிக் குடுத்து, எப்ப அந்த முயற்சியில இறங்குனீங்க?
சிதம்பரம். 2021ஆம் ஆண்டு ஒரு மார்ச் ஏப்ரல் மாசம் தாங்க என் அப்போ அடியேன் நான் எல்லா குருவையும் தப்பு சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. சிவசிவா, அடியேன் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நான் கத்துக்கிட்ட, ஏன்னா கத்துக்குவோம். அப்படி நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லி தராங்கன்னாலும் அவங்களும் ஒரு குருநாதர் தான். அப்படி இருக்கும்போது நான் நிறைய குருநாதர்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நமக்கு மேல சரி போதும் போதும் உனக்கு இவ்வளவு கத்துக்கிட்டது போதும் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. ஆனா சிவ திரு கமலக்கண்ணன் ஐயா வந்து அப்போதான் நான் கத்துக்கிட்ட ஒரு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல 18,000 பாட்டையும் கத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாதுங்கய்யா. அப்ப அந்த சமயங்கள்ல எந்த ஒரு குழந்தை ஒரு ஒரு பேக்கேஜ்ல நான் இவ்வளவு நாள்ல குறுகிய நாள்ல நான் பாட போறேன் அப்படின்னு சொன்னா எந்த குருநாதரா இருந்தாலும் நீ எப்படி பாடுவ, உனக்கு தொண்டை வலி வரும், வயத்து வலி வரும், உனக்கு இதையெல்லாம் தான் முதல்ல கேட்பாங்க. ஆனா அடியனுடைய குருநாதர் நீ என்ன பண்றியோ அதை பண்ணு, அது நான் உனக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றேன் அப்படின்னு சொன்ன ஒரே அவருதான் அந்த நேரத்துல. ஏன்னா அது வரைக்கும் பேசினவங்க எல்லாரும் டாக்டர்ஸ்ல இருந்து நிறைய, ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பாட போறோம், இதனால தொண்டை வலி வருமா, உடல் உபாதைகள் வருமான்னு கேட்டப்போ நாங்க இப்படி எல்லாம் பாடினா வாய்ஸ் போயிடும் அப்படின்னு நிறைய பயமுறுத்தினாங்க. அந்த நேரத்துல எனக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்த ஒரே ஆள் அவர்தான். அதனால இந்த நேரத்துல அவருக்கு கண்டிப்பா 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 அந்த ஊக்கம் கொடுக்கலன்னா நீங்க இன்னைக்கு சாதிச்சிருக்க முடியாது. போன மார்கழி மாசம் இந்த நேரம் ஜனவரி 1ஆம் தேதி அந்த 18வது நாளாக இறுதி அந்த நாட்கள் சாதனை செய்யக்கூடிய அந்த இறுதி நாட்களை நினைவு கூறும் வகையில இன்றைக்கு உங்களை அடியேன் கலந்துரையாடல் மூலம் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, மிக்க நன்றி. அது அது தொடங்குன நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த முதல் தேவாரத்துல இருந்து அன்பர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. உங்க அந்த முதல் தேவாரத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தேவாரம் பாடுங்க. நன்றி தேவதர்ஷினி, வாங்க. சரிங்க சிவா. பஞ்சபுராணமா பாடிடலாமாங்க ஐயா? இப்போ மார்கழி மாசத்துல அது ஒரு 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 சின்ன ஒரு அளவீடு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சபுராணம் நம்ம வீட்டுல டெய்லி படிக்கிறோம். இருந்தாலும் நீங்க பாடுறதுன்னா பாடலாம். ஆமா, அது ஒன்றும் தவறு இல்லை. பாடுங்க பாடுங்க பாடுங்க. பஞ்சபுராணம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நம்ம 12 திருமுறைகள் பாட முடியலங்கிற பட்சத்துல அந்த 12 திருமுறைகள்ல இருந்து ஒரு 5 மட்டும் பாடுவோம். தேவாரம், திருவாசகம், திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது ஒன்னொன்னையுமே எம்பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செஞ்சிடலாம். முதலாவதா தேவாரம். முதல் 7 திருமுறைகள் தேவாரம்னு சொல்லுவோம். அடியார் பெருமக்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, அடியேன் சின்ன பொண்ணு, அடியேன் சொல்ல வேண்டியது இல்லை, இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்றேன். முறையா சொல்லுங்க. நன்றி. அது ஏன்னா எல்லாம் செவிக்கு இனிமையா இருக்குல்ல நீங்க பேசுறது, பேசுங்க. எம்பெருமானுடைய திருச்செவிக்கு முதல் 7 திருமுறைகள் தேவாரத்திலிருந்து 7ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகமானது விண்ணப்பம் செய்ய இருக்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தானெனை முன் படைத்தான், தானெனை முன் படைத்தான், அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானினை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான், ஊனுயிர் வேறு செய்தான், முடித்தான் மலை உத்தமனே. ஊனுயிர் வேறு செய்தான், முடித்தான் மலை உத்தமனே. பெருமானிய திருச்செவிக்கு திருவாசகம் மாணிக்க வாசக பெருமான் அருளிச்சது. திருவாசகத்திலிருந்து திருவெம்பாவை திருப்பாடல் ஒன்று விண்ணப்பிக்கப்படும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போர் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப கண்ணார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாயலியாய் திறங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழைப்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடலோரெம்பவாய் பெண்ணே இப்பூம்புணல் பாய் ஆடலோரெம்பவாய். எம்பெருமானுடைய திருச்செவிக்கு திருவிசைப்பா திருப்பதிகமானது விண்ணப்பிக்கப்படுகிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நையாத மணத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உலா போந்த ஐயா நீ உலா போந்த ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாறு தொழுது அருவி கண்ணாறு சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரை நோக்கிய சுந்தரனே செய்யாயோ அருள் கோடை திரை நோக்கிய சுந்தரனே கோடை திரை நோக்கிய சுந்தரனே. திருச்சிற்றம்பலம். சேந்தனார் பெருமான் அருளி செய்த திருப்பல்லாண்டு. குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருவே விழவொளி விண்ணளவும் சென்று மிம்மி மிகு திரு ஆரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய்குடி பிறந்த மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய்குடி பிறந்த பழடியாரோடும் கூடியம் மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு 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 கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய பெரிய புராணம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினாய் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினாய் ஒன்று காதலித்து உள்ளமும் மோங்கிட மன்றுளாரடியார் அவர் தான் புகழ் நின்றதே எங்கும் நிலவே உலகெல்லாம் நின்றதே நிலவே உலகெல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஒரு சிறப்பு நேர்காணல். யாரிடம் என்றால் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பூரில் வசிக்கக்கூடிய பன்னிசை செல்வி, எங்களுக்கெல்லாம் பன்னிசை ஆசிரியர், இன்னிசை ஆசிரியராக இருக்கக்கூடிய தேவதர்ஷினி
அவர்களை நாம் இப்பொழுது நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த அரை மணி நேரமாக அவருடைய துவக்கம் எப்படி இருந்தது? அவர் இந்த பன்னிரு திருமுறை தொடுவதற்கு முன்பாக அவர் என்ன நிலையில் இருந்தார் என்பது குறித்தெல்லாம் நாம் இப்பொழுது பேசி வந்தோம். இனி அந்த 18 நாட்கள் அனுபவங்களை குறித்து மீண்டும் தொடர்வார்கள் தேவதர்ஷினி. வாங்க தேவதர்ஷினி. சரி, சரி. இந்த 18 நாட்கள் பண்றது அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவருள் இல்லாம கண்டிப்பா இது முடியாது. நடந்திருக்காதுன்னு தான் அ சொல்லணும். ந ஐயா? கண்டிப்பா நடந்திருக்க முடியாது. இப்ப உங்க குருநாதர் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுத்துட்டார். என்ன ஒத்துழைப்புன்னா, தேவதர்ஷினி நீங்க பாடலாம். நான் கூட இருக்கிறேன். அப்படின்னு உங்களுக்கு ஒரு உறுதிமொழி குடுத்துட்டார். அப்படித்தானே? கண்டிப்பா. அதுதாங்கய்யா. அந்த உறுதிமொழி குடுத்த உடனே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நெறைய பயிற்சிகள் பண்ணோங்கய்யா. அ ஆனா நம்மளே தெரியுமே, ஒரு திருவாசகம் முற்றோதல் போறோம் அப்டின்னா, அடியார் பெருமக்களோட சேர்ந்து பாடுறோம் அப்படிங்கிற போதே, அடுத்த நாள் வந்தா வாய தொறக்க முடியாதுங்கிறது இருக்கும். ஏன்னா தொண்டை அவ்வளோ வலி இருக்கும். சாதாரணமா நம்ம திருவாசகம் முற்றோதல் பாடும்போது. நிச்சயம், நிச்சயம் அந்த வேதனை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். கொஞ்சம் சரி, சரி. உயர்த்தி குரல உயர்த்தி பாடுனாலே மறுநாள் எங்களால வந்து சரியா பேச முடியும். அந்த அளவுக்கு தொண்டை வந்து கட்டிக்கும். அத எப்படி சரி செஞ்சீங்க? கண்டிப்பா. இப்ப முதல்ல வந்து இப்ப குருநாதர் உங்களுக்கு சொல்லிட்டாரு. அதுக்கு ரிஹர்சல் அதாவது ரிஹர்சல்னா பயிற்சியும் செஞ்சிருப்பீங்க. பயிற்சி செஞ்சு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து ஆனா திருவருள் கூட்டு வைக்கலன்னா, இந்த காரியத்த உங்களால செஞ்சிருக்க முடியாதுன்றது திண்ணம். அதுதான் உண்மை. அந்த அந்த வகையில எம்பெருமான் கருணையினால பாட ஆரம்பிச்ச அந்த முதல் நாள் அனுபவத்த சொல்லுங்க. சிவ சிவா. இந்த டிசம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கும் முன்னாடி 1 மாதத்திற்கு முன்னாடியே வீட்ல ஒரு ரிஹர்சல் மாரி வச்சோங்கய்யா. அப்படி வச்சப்போ 21 நாள் வந்துச்சு. ஆனா 3வது நாள் பாடுறதுக்கு 2 நாள் பாடின உடனே தொண்டை சுத்தமா போயிடுச்சு. சுத்தமா வாய் பேச முடியல. வெறும் காத்து தான் வந்துச்சு. அடுத்த வார்த்தையே வரல. அப்போ கடவுளே! 3வது நாள் அடியேன் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி இன்னைக்கு பாட முடியாது போல, இதோட தொடர முடியுமான்னும் தெரியலன்னு சொல்லி நெறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். பார்த்தவங்க எல்லாருமே வந்து தொண்டை வந்து பாடி, பாடி, பாடி அது எரிச்சலா போய் புண்ணாயிருக்கு. இதுக்கு மேல வந்து நீங்க 2, 3 நாள் சும்மா இருந்தீங்க. ஒண்ணுமே பேசாம இருந்தீங்கன்னா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும்ன்ற மாரி சொல்ட்டாங்க. குரல் அப்புறம் ஓய்வு. சரி என்னங்கய்யா? குரல் ஓய்வுன்னு சொல்லுவாங்க. அந்த குரல் ஓய்வுன்னா, பேசாம இருந்தா அந்த குரல் நாண்கள் வந்து திருப்பியும் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஆமாங்க. அ, 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 அப்போ அ. இதுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் எவ்வளோ எடுத்தோம்னாலும், அந்த வலி வந்து ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆயிடும். கொஞ்ச நேரம் ஆயிடும் அப்டின்னாங்க. அதுக்கான மெடிசின்ஸும் எடுத்துட்டு, அ அது திரும்பவும் தொடர்ந்து பாட ஆரம்பிச்சது. வீட்ல 21 நாள் வந்ததுங்கய்யா. சரி இது தொடர்ந்து நம்ம ஒரு கோவில்ல வச்சு பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஸ்ரீ ராஜகருப்பராயர் திருக்கோயில் அப்டின்னு சொல்லிட்டுங்க. ம்ஹ்ம். அங்க அன்பர்கள் ரொம்ப அதுக்காக நெறைய உதவி பண்ணாங்க, கோயில் அன்பர்கள் எல்லாரும். ம்ஹ்ம். அந்த இடத்துல சிவகுடும்பமாக இருக்க ஒரே மேடையில சிவகுடும்பம். பெருமான், அம்பாள், முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், ம். நந்தியம்பெருமான் இவங்க ம்ஹ்ம். எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில். ம்ஹ்ம். அங்க இந்த பன்னிரு திருமுறை முற்றுவதிலும் முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சோம். ம்ஹ்ம். ஆனா நான் ரிஹர்சல்ல பட்ட கஷ்டம் அளவுக்கு இதுல படலன்னு சொல்லணும். பெருசா தொண்ட வந்து எம்பெருமான் ம். அவ்வளோ ம். காப்பாத்தி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப எனக்கு எனக்கு வலியெல்லாம் இல்ல பாடும்போது. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த 3 நாள்ல உங்க உடம்பு வந்து இந்த மாரி சொல்லுங்க. ஆயிருச்சு. தொண்டைலாம் பாட முடியாம நிலைமை ஆயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் 21 நாள் பாடியிருக்கீங்களா? அது எப்படி? பெருமான் திருவருளுங்கய்யா. அ, அ, வேற அ. ஒண்ணுமே அதாவது சொல்றதுக்கு இல்ல. திரும்ப 4வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சுருச்சுங்கய்யா. அ, ஆரம்பிச்சுட்டோம். ஆரம்பிச்சீங்க. சரி. அ, அ, அ. ஆமா. 21 நாள் அப்போ முடிச்சீங்க. இந்த வீட்லயே முடிச்சீங்க. வீட்லயே முடிச்சாச்சுங்கய்யா. ஏன்னா அது நம்ம டைரக்ட்டா போய் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ம். மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எல்லாம் இந்த 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 முயற்சி வந்து திருக்கோயில்ல தான் முயற்சி பண்றீங்க. அந்த இறைவன் பேர் சொல்லுங்க? 1008 அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு. லிங்கம் ஒரு லிங்கம்ங்கய்யா. அந்த சரி சாமி. லிங்கத்துக்குள்ள சின்ன சின்னதா, சின்ன சின்னதா 1008 லிங்கம்ங்கய்யா. ஓ! அப்படிப்பட்ட கோயில் இருக்குங்களா? எங்க இருக்கு அது? திருப்பூர்லயா? திருப்பூர்லயே தாங்கய்யா. அடியேன் ம், வீட்டு ம், பக்கத்துல. கண்டிப்பா சரி. அடியார் பெருமக்கள் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா வாங்க நான் கூட்டிட்டு போறேங்கய்யா. நான் வந்து நிச்சயம் தேவதர்ஷினிய பார்க்க வரும்போது நிச்சயம் அங்க போய் நான் பார்க்கலாம். சரியா? சிவ சிவா. அ, கண்டிப்பா, ம், கண்டிப்பாங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இங்க இப்ப கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே உங்கள எல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு முறையா நிகழ்ச்சிய நம்ம பேட்டி எடுத்து முடிச்சுருவோம். சரியா?
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா, அப்போ அந்த 21 நாள் பிரயத்தனத்துக்கு பிறகு இறைவனுடைய திருவருள் கருணையினால நம்மளால நிகழ்ச்சிய பண்ண முடியுன்ற ஒரு தெம்பு உங்களுக்கு வந்துச்சு. மீண்டும் குருநாதருடைய பெரிய துணையோடு, அவருடைய கருணையினால, சிவபெருமானுடைய கருணையினால அந்த 1008 லிங்கமா? என்ன அது? 1008 அகஸ்தீஸ்வரர். 1008 அகத்தீஸ்வரர் திருக்கோயில்ல இந்த முயற்சிய நீங்க தொடங்குனீங்க. சொல்லுங்க இப்ப உங்க அனுபவத்த சொல்லுங்க. அ அதேபோல 15 நாள் அ டிசம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிச்சதுங்கய்யா. அ வீட்ல பாடுனப்போ 210 மணி நேரம், அதாவது 21 நாள் தொடர்ந்து வந்தது. கோவில்ல ம். பாடுனப்போ கொஞ்சம் நேரம் சுருங்கிருச்சு. 18 நாட்கள்லயே நம்ம முடிச்சுட்டோம். ஓ! அ எப்படி இது சொல்லுங்கய்யா. எப்படி அது சாத்தியமாச்சு? இப்ப வீட்ல பாடும்போது நம்ம நம்ம வீடு தானே. நம்மள என்ன ரெக்கார்டா பண்றாங்க அப்படின்ற ம். ஒரு நெனப்பு இருந்து பாடியிருப்பீங்க. இருக்கலாங்கய்யா. ஆ, ஆ. சரி. இப்போ கோயில்ல இப்போ ஒரு கோவில்ல முறையா வந்து பாடுறப்போ பதிவு நிறைய செய்றாங்க. முறையா பதிவு செய்றாங்க ஆமாங்க. இல்லையா? ம், பதிவு ம். ஆமா. சரி. சொல்லுங்க, அ சொல்லுங்க, சொல்லுங்க. அதேபோல இது இதுல பாடும்போதும் நெறைய அந்த 3, 4வது நாள்லாம் தொண்டை ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சதெல்லாம் உண்டு. ஆனா இந்த அம்மு ஒரு நாள் 10 மணி நேரம் முடிக்கிறோம் அப்டின்னா, அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு துவங்குறோம்னா, 7 மணி வரைக்கும் என்னால பேசவே முடியாது. திரும்ப 8 மணிக்கு வந்து ஒரு பதிகம் பாட ஆரம்பிச்சோம் அப்டின்னா, அது அப்டியே திரும்ப அப்டியே வாய்ஸ் நார்மலா போயிடும். இப்படிதான் இந்த 18 நாளுமே கடந்தது. அதே மாதிரி ஒரே இடத்துல இருந்து 10 மணி நேரம் அ மதிய உணவு இடைவெளி எல்லாம் இல்லாம, காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு, சாயந்தரம் 6 மணிக்கு அப்படி முடிச்சோங்கய்யா. ம், 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 ம். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு, மாலையில 6 மணிக்கு முடிச்சீங்க. ஆனா நேரம் வந்து ஆமாங்க. இதெல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படித்தானே? ஆமாங்கய்யா. இத அடியனுடைய முறையா யூடியூப் சேனல்ல 18 நாளுமே லைவ் போட்டிருக்கேங்கய்யா. சரிங்க. ம். மகிழ்ச்சி. ம், 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 ம். அ அப்போ அப்போ முதல் நாள் முதல் அடியார் பெரும முதல் நாள் சொல்லுங்கய்யா. அனுபவம் 2 இப்படி 3, 4 அப்படியே 5, 6 அப்படியே நேரம் போக போக நீங்க எளிமையாக்கிட்டீங்க. சரி, இப்படி நாட்கள் செல்ல செல்ல நீங்க எந்த வகையான உணவு எடுத்துக்கிட்டீங்க? எப்படி உங்கள காப்பாத்திக்கிட்டீங்க? டாக்டர் கிட்ட போனீங்களா? எப்படிலாம் உங்கள நீர் தக்க ஆகாரம் வச்சுக்கிட்டீங்க? மட்டும் எடுத்துக்கிட்டோங்கய்யா. ம். எப்படி நீராகாரம் தண்ணி, மட்டும் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க? ம், ம், ஆமாங்கய்யா. ம், ம், 18 ம். நாளுமே டெய்லி சுடு தண்ணி பக்கத்திலேயே இருக்குங்கய்யா. அது போக அப்பப்போ பாட்டி ஜூஸ் போட்டு கொண்டு வருவாங்க. அதுதாங்கய்யா ம்ஹ்ம். 18 நாளும். ம். ம், ம். பெரிய விஷயம் தேவதர்ஷினி. மிக்க மகிழ்ச்சி. சிவாய இது நம. அடியேன் திருச்சிற்றம்பலம். பண்ணது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா இதுக்காக அடியேனுடைய குடும்பமே என்னோட அம்மாலாம் வேலைய இதுக்காகவே மெனக்கெட்டு 18 நாள் அங்க என்னோட வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இங்க கண்டிப்பா, பாட்டி வீட்ல கண்டிப்பா. எல்லா வேலையும் அவங்க பார்த்து, என்னையும் அங்க கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு, அப்பா ம், இங்கேக்கும் ம். அங்கேக்கும் எனக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்து, இவ்வளவும் என்னுடைய சிவபெருமானே! குடும்பம் இவ்வளோ தூரம் பண்ணதுனால தான் அடியேன் இந்த அளவு ஏதோ கொஞ்சமா பண்ணியிருக்கேங்கய்யா. இப்போ உங்க தம்பி உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கலல்ல? சிவா அவரு ஃபுல் டைம்ங்கய்யா. அவரு முழு நேர அ, ஒத்துழைப்பு. அவரு தான் பூஸ்டப் நம்மளுக்கு. அ, அ, அப்ப அந்த 18 நாள் முடிற அந்த ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு 18வது நாள் முடிஞ்சது. அப்படித்தானே? ஆமாங்கய்யா, ஆமாங்க. இதுக்கிடையில இது எந்த ஒரு இடையூறோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது துன்பமோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு அ தடங்கல் எதுவும் வரவே இல்லல்ல? ஒரு நல்ல நிலைமையில தான் நீங்க பாடி முடிச்சீங்க. எம்பெருமானுடைய திருவருளால எந்த தடங்கலும் இல்லைங்கய்யா. ம், என்ன ம். ஒரு சின்ன சின்ன இந்த கால் வலி 10 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்றங்கும்போது கால் ஆமா, ரொம்ப ஆமா, வலி ஆமா. எடுக்கும். சிவ, சிவா. ஆமா, ஆமா. உட்கார்ந்து தாளம் பாடணும்ல. போட்டு கை 18 நாளும் தாளம் போட்டு காப்பு காய்ஞ்சுச்சு. அந்த மாரி அ ஒரு சின்ன சின்ன வலி எல்லாம் உண்டுங்கய்யா. கடவுளே! சிவ, சிவா. அது அ, அ. எம்பெருமானுடைய திருவருளால இத்தன இது பண்றோங்கய்யா. அவரு இதெல்லாம் பாத்துக்க மாட்டாருங்களா? ம், 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 கண்டிப்பா. அது ம். மாரி சின்ன சொல்லுங்க. சின்ன விஷயங்கள்லாம் அவரு குடுக்கத்தானே செய்வாரு. கண்டிப்பா. "ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே." நீங்க ஆடிட்டீங்க முதல்ல சின்ன வயசுல. அதுக்கப்புறம் பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே. அதுக்கப்புறம் பாடியிருக்கிறீங்க 10 வயசுல. அப்படித்தானே? சிவ சிவா. சரி நல்லது. அப்ப 18வது நாள் இப்ப இந்த 18 நாள் நீங்க தொடர்ந்து ஒரு முயற்சி எடுத்து, உங்க குருநாதர் அவரு கமலக்கண்ணன் ஓதுவார் அவர்களுக்கு அவரும் கூட இருந்து, நல்லபடியா உங்க குடும்பமும் உங்க கூட ஒத்துழைச்சு, ஒரு ஒரு டீமா ஒரு கண்டிப்பா. அதாவது குழு அது குழு அதாவது என்னன்னா, மொத்த பேருடைய முயற்சி தானே! ஒரு ஒரு உங்களுக்கு ஒத்தாசை செஞ்சிருக்கிறாங்க. உங்க பாட்டி முதற்கொண்டு எல்லாரும் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சது. கோயில் நிர்வாகமும் உங்களுக்கு உதவி செஞ்சது இல்லையா? கண்டிப்பா. ஆமாங்கய்யா. ம், ம், ம். இப்ப அவங்க இந்த பூஜை YouTube வேலைலாம் யார் நேரமெல்லாம் பார்த்தா? நம்மளுக்காக YouTube எல்லாமே அந்த 18 நாளும் ஃபுல்லா லைவ்ல இருந்து எல்லாமே அம்மா தான் பாத்துக்கிட்டாங்கங்கய்யா. அம்மாவ பார்த்துக்கிட்டாங்க. பாருங்க ஆமாங்க. சிவபெருமானே! திருச்சிற்றம்பலம். இப்படில்ல இருக்கணும் இப்ப எனக்கெல்லாம் சிவபெருமானே!
நான்லாம் இப்போ ஒண்டியா நிக்கிறேன் பாருங்க. சரி. நல்லது. மிக்க சரி. மகிழ்ச்சி. அப்ப அம்மா வந்து YouTube எடுத்துக்கிட்டாங்க. பதிவு செய்றதுல. ஆமாங்க ஐயா. மத்தவங்க வந்து ஆமா. ம். உங்களுக்கு உணவு தயாரிக்கிறதுல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை செஞ்சாங்க. ஆமாங்கய்யா. அது ரைட். வந்து அடியேன் சும்மா உட்காந்து பாடுற வேலை அப்டின்னா, எனக்கு பின்னாடி இத்தன பேர் இருந்ததுனால தான் அடியேன் ஏதோ கொஞ்சமா செஞ்சிருக்கேங்கய்யா. ம், அதனால ம், அவங்க ம். இல்லன்னா நான் இந்த அளவுக்கு கண்டிப்பா வந்திருக்க முடியாதுங்க. அதுதான். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கு தான் நான் கண்டிப்பா, முதல்ல கண்டிப்பா. குரு வணக்கம் சொல்ல சொன்னேன். நீங்க உங்க சரி, அப்பா, அம்மா சரிங்க. பேர் சொல்ல சொன்னேன். நீங்க எங்க இருந்து உங்க பேர் அதெல்லாம் சொல்ல சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்ற மாரி அவங்க எல்லாம் நமக்கு ஒரு இந்த வயசுல நீங்க இவ்வளவு சின்ன வயசுல நீங்க இந்த நோபல் சாதனை என்று சொல்லக்கூடிய திருமுறையில இப்படி ஒரு 18,000 ஆ 327 அவ்வளவுதானே? ஆமாங்கய்யா. 18,327 பாடல்கள நீங்க 18 மணி நேரம் சாரி 18 நாள் 183 மணி நேரங்கள் சொல்லுங்க. 183 மணி நேரம், 43 நிமிடங்கள், 33 வினாடிகள். அது அதற்குரிய வினாடிகள். பண்ணோடு பாடி ஆமா. பண்ணியிருக்கேங்கய்யா. ஒவ்வொரு பாடலும் பாடலுக்கு உண்டான பண்ணோடு பாடி மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க தேவதர்ஷினி. ஆ இப்ப நம்ப வந்து தேவதர்ஷினி, சரி, இப்ப சரிங்க. நம்ம வந்து கீழ இருக்கிற அடியார் பெருமக்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. நானே பேசிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது இல்லையா? சரி, சரி. சரிங்க. ஆ, நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நீங்க இடையில தண்ணி குடிக்கிறதா தண்ணி குடிக்கலாம். நான் அதுக்கு இடையில நான் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன். சிவாய நம! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருமுறையில் நோபல் சாதனை செய்த 18 நாட்கள் 183 மணி நேரம் 12,327 பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் பண்ணோடு இசைத்து பாடி பெரிய சாதனை செய்த திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய பன்னிசை செல்வி எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக படுகின்ற தேவதர்ஷினி அவர்கள் நம்மோடு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 18 நாட்கள் அனுபவத்தையும் அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். நமக்காக குரு வணக்கம் முதற்கொண்டு பஞ்சபுராணம் பாடியிருக்கிறார்கள். அவருடைய பொன்னார் திருவடிகளை எம்பெருமான் திருவருள் கருணையினால் அந்த சாதனை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் வயது என்பது அடியார்களுக்கு இல்லை. அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த பக்கமாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி தேவதர்ஷினியோடு இதுகாரும் நீங்கள் கேட்ட இந்த சம்பவம் இது அடியேன் தேவதர்ஷினியோடு பேசிய அந்த நேர்காணலில் உங்களுக்கு என்ன பேச தோன்றுகிறதோ பொத்தானை அழித்து நீங்கள் பேச முன் வரலாம். தேவதர்ஷினியும் தயாராக இருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த இளம் வயதுல 12,327 பாடல்களையும் பண்ணோடு பாடுவது என்பது மிகப்பெரிய சாதனை தான். அந்த சாதனையை நாங்கள் எல்லாம் இன்னைக்கும் திணறிக்கிட்டு இருக்கோம். திணறிக்கிட்டுன்னா பாடுவோம். எல்லாமே கேள்வி ஞானம் தான். அந்த அளவுக்கு இறைவன் எங்களுக்கு உணர்த்தினது அவ்வளவுதான். அந்த வகையில கீழ செந்தமிழ் செல்வி அம்மா வந்திருக்கீங்க. பட்டம்மாள் அம்மா நிகழ்ச்சியை முழுசா கேட்டு வரீங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கீங்க. கீதா அம்மா வெளிய போயிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி தேவதர்ஷினி கிட்ட பேசலாம். சிவாய நம! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். யார் இருக்கீங்களோ அவங்க வந்து நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. நான் உங்களுக்கு அதை எடுத்து விடுறேன். வாங்க பணப்பாக்கத்துல இருந்து செந்தமிழ் செல்வி அம்மா வாங்க. சிவாய நம! வாங்க. திருச்சிற்றம்பலம். வாங்க வந்துட்டேங்க. சாமி. சிவாய நம ஐயா. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. வாங்க. தேவதர்ஷினி தேவதர்ஷினி அம்மா கிட்ட நான் பேசுனது நீங்க கேட்டீங்களா? கேட்டுட்டு தான் இருந்தேன் ஐயா. பேசுங்க, அவங்க கிட்ட பேசுங்க. தேவதர்ஷினிமா, சிவாய நமமா. சிவாய நமங்க. நல்லா புத்தாண்டு இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். இறைவன் வந்து நால்வர் பெருமக்கள் 27 நாயன்மார்கள் 12 திருமுறையும் பாடுறதுக்கு உங்களுக்கு நல்ல அருள் புரிஞ்சிருக்காருங்க. அழகா பாடுறீங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு அப்படியே ஒண்ணு மெய் மறந்துட்டேன். இப்படி எல்லாம் பாடிருக்கீங்க இவ்வளவு சின்ன வயசுல. வியப்பா இருக்குது. நாங்கெல்லாம் இப்பதாமா வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு 56 வயசு ஆகுது. இப்பதான் ஒரு 6 வருஷமா ஒரு 5 ஆண்டா கொஞ்சம் இதுல வந்திருக்கிறேன் படிக்கிறதுக்காக.
முறையெல்லாம் கத்துக்கல. படிக்கணும்னு ஆர்வம். ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம உங்களை மாதிரி நாங்களும் அந்த பாடம் கேட்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவோம். ரொம்ப அருமையா இருந்தது. எங்களால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாடினாலே பாட்டு வந்து தொண்டை கம்மல் ஆயிடுது. அப்புறம் சவுண்டா பாடவே முடியல, முட்டுவதற்கெல்லாமே. நீங்க வந்து இந்த தொண்டைக்கு வந்துட்டு பாட்டு பாடுறப்ப நீங்க என்ன டிப்ஸ் வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது வந்து சீரக தண்ணி ரகசியத்தை கேக்குறீங்க. இப்போ ஆமா ஆமா. டிப்ஸ் எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல இல்லப்பா, ஏதாவது அந்த நேரத்துக்கு தொண்டைக்கு எதமா ஏதாச்சும் கொடுப்பாங்க இல்லையா சில பேரு, அது என்ன எடுத்துக்கிறதுக்குன்னு கேக்குறேன். சீரக தண்ணி குடிப்பேங்கம்மா ரெகுலரா. அவ்வளவுதாங்கம்மா, பெருசா ஒண்ணும் இல்லைங்க. சரிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்து சொன்னீங்க. 5 வயசுலயே வந்துட்டு இருக்கீங்க ஆன்மீகத்துக்கு. ரொம்ப சிறப்புமா, வாழ்த்துக்கள்மா. 100க்கு மேல், 100 ஆண்டுகளுக்கு மேல நீங்க இருக்கணும், நிறைய சாதனைகள் பண்ணணும், நிறைய அடியார் பெருமக்களை உருவாக்கணும், திருமுறைகளை நிறைய சொல்லி தரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கேக்குறதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பாடுவீங்களா? பாடல் பாடுவீங்களா கேட்கலாமான்னு இருக்கு. அருமையா இருக்குமா. சிவாயனம்மா, திருச்சிற்றம்பலம்மா. அடுத்த அடியாருக்கு வழிவிட்டுட்டேன். சிவாயனமே, சிவாயனம்மா. வாங்க வாங்க செந்தமிழ் செல்வியம்மா, வாங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் பெரிய புராண வகுப்புக்கு வராங்க. தொடர்ந்து காலையில திருமுறை தமிழோசைன்னு ஒரு நிகழ்ச்சி, நம்ம காலையில 5:20க்கு திருப்பள்ளி எழுச்சியும் திரு எம்பாவையும் திருமுறை தமிழோசை என்ற தலைப்பின் கீழே பாடிட்டு வரோம் தேவதர்ஷினி அம்மா. சரிங்க சரிங்கய்யா. நீங்க நீங்க உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது வந்து எட்டி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க பரபரப்பான ஒரு சூழல் இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா, அதுக்காக கேட்டேன். நிச்சயம் நிச்சயம் சாமி. இவ்வளோ நேரம் நான் கேட்கறதுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு, ஒரு கேஷுவல், அதாவது என்னன்னா ஒரு இயல்பா ஒரு வீட்டினுடைய முற்றத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பக்கத்துல இருந்துகிட்டே நான் பேசுற மாதிரி இருந்த ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தமைக்கு நன்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு நன்றி. அடுத்து யாராவது பேச வராங்களான்னு பார்க்கலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். பட்டமல்லமா இருக்கீங்களா அம்மா? பணி செய்றீங்களா, சாப்பாடு செய்றீங்களா, என்னவா இருக்கீங்க? ஐயா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. சிவாய நமங்க ஐயா. ஒரு தேனீசையை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு என்ன போய் சமையல் பண்றியான்னு கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அற்புதம் அற்புதம். அம்மா செந்தமிழ் செல்வியம்மா, சிவாய நம சிவாய நம. ரொம்ப அருமையா இருந்ததும்மா. உங்க சிறு வயதுல இவ்வளவு முயற்சி பாராட்டுக்குரியது. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவசிவா, பாட்டி கொடுத்து வச்சவங்க உங்க பாட்டி. சிவசிவா, அம்மா அப்பா ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டிய சொன்னீங்க பாத்தீங்களா? கண்டிப்பாங்க ஐயா. அம்மா பாட்டி தான் அம்மா முதல்ல, அதாவது சுவாமி எப்படி கும்பிடணும்னே அவங்கதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆமாங்கம்மா, கண்டிப்பா அதுதாங்கம்மா. ஆமா. அம்மாவோட அம்மாவா அப்பாவோட அம்மாங்களா? அம்மாவோட அம்மா. அம்மம்மா. ரொம்ப பாராட்டுமா, ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஐயா உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு வருடப்பிறப்பு அன்று உங்களை பேச வச்சது எங்களுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. நன்னா இருந்தது உங்க குரலும் எல்லாமே. நீங்க இன்னும் மேன்மேலும் வளரணும், படிப்பிலயும் இன்னும் நீங்க மேன்மையா வரணும். இசையில இருந்தாலும் படிப்பிலயும் ஒரு பக்கம் போய் வாங்க, நன்னா இருங்க. அதுல அதுதான் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நீங்க சாதனை படைச்சது பெரிய விஷயம். நான் யூடியூப்ல பாத்திருக்கேன், யூடியூப்ல பாத்திருக்கேன். ஆனா இப்போ அவர் நேர்ல கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அற்புதமா பாடுனீங்க. நல்லா இருக்கு உங்க வாய்ஸ், குரல் நல்லா இருக்கு, குரல் வளம் நல்லா இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றிம்மா. இதே நீ வளர்ச்சி அடையணுமா. நீங்க அடியார் பெருமக்கள் இருக்கீங்க, இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்கு. எம்பெருமான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா. அடுத்த வாய் போடுறாங்க ஐயா. பட்டமல்லம்மா, வாங்க. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் வந்து பகிர்ந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கேட்டமைக்கு நன்றி. ஏன்னா நம்ம 9:45க்கு 9 மணிக்கு மேல தொடங்கி இருந்தோம்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. காரணம் என்னன்னா அப்பதானே அவங்களுக்கு 9:45 இந்த பெரிய புராண வகுப்பு இருக்கு, அந்த வகையில வந்து பழக்கமானவங்க. இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டுன்னு ஒரு
25 நிமிடங்கள், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் அடியேனும் தேவதர்ஷினியும் சேர்ந்து முடிவு செஞ்சோம். இன்னைக்கு எப்பவும் வர 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 வரேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் கேட்ட உடனே ஐயா நான் வரேன் அப்படின்னு ஒப்புதல் கிடைச்சது. அதனாலதான் இன்னைக்கு தேவதர்ஷினி வந்து அப்படி நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்தாங்க. அதுவும் இன்னைக்கு நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல நான் அந்த கட்புலன் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் அதன் மூலியமா நான் பார்த்த உடனே சரி வணக்கம் வைப்போம். தேவதர்ஷினி தான் நமக்கு வணக்கம் வைக்கல, நம்மளையாவது வணக்கம் வைக்கணும்னு தான் வச்சேன். அப்புறம் வந்து வந்துட்டாங்க. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. சரி சாமி. அடியேன் ஏன் உங்களை தொந்தரவு பண்ணணும்னு இருந்தேங்க ஐயா. அப்படியா? சரி, நல்லது. மிக்க மகிழ்ச்சி. 8:20 ஆகுது. இன்னும் 10 நிமிடங்கள் இருக்குது. இந்த தேனான குரல்ல ஒரு ஒரு இப்ப வந்து திருப்பள்ளி எழுச்சி, திரு எம்பாவை. இப்போ வந்து உங்களால நிகழ்ச்சியில வந்து முழுசா பங்கெடுக்க முடியல. இப்ப எங்க நிகழ்ச்சி டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலை 5:20க்கு. இப்போ கூடுமான வரை திருப்பள்ளி எழுச்சி மட்டும் 11 பாடல்களும் பாட முடியுமா? சரிங்க ஐயா, சரிங்க. திரு எம்பாவைங்களாங்க ஐயா, பள்ளி எழுச்சிங்களா? பள்ளி எழுச்சின்றது 11 பாடல் வரும்னு நினைக்கிறேன். 10 பாட்டுங்க. ஆமாங்க ஐயா. 10 பாட்டு வருதா? ஆமாங்க. 10 பாட்டும் பாடுங்க. ஏன்னா இருக்கிற 10 நிமிடங்கள்ல அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா, சரிங்க. நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? சிவசிவா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஏன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா காலையில கூப்பிட்டு 5:20க்கு வாங்க அப்படின்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்ன நிலைமையில இருப்பீங்கன்னு தெரியல. கோயிலுக்கு போலாம். ஆனா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. வந்ததுனால அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. நம்ம பதிவு செஞ்சுக்குவோம். கண்டிப்பா. சரியா? சரிங்க, சரிங்க. வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்திலிருந்து திருப்பள்ளி எழுச்சி. மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு என்னை துணை மலர் கொண்டே ஏற்றினின் திருமுகத்தே எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரம் திசை அணுகின இருள் போய் அகன்றது உதயும் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரிய எழ எழ நயன கடி மலர் மலர மற்றன்னலம் கண்ணா திரள் நிறை அறுபதம் முதல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பீணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி
கூப்பினரொருபால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லார் போக்கிலம் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதே ஆடுதல் அல்லார் கேட்டறியோ முனை கண்டறிவாரே சீதங்கொள் வயல் தீரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியேர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழ சுவை என அமுதென அரிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவூரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் போழில் தீரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மண்ணாயரியமை பணிகோளும் அரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நடியார் பழங்குதோ எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாய் ஆரமோதே பள்ளி அருளாயே விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்புருளே உன தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எழுந்தருளாயே புவனியில் போய் பிறவாம
போக்குகின்றோம் மனமே இந்த பூமியே சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறை ஊரை வாயுமாலா அபேதவும் ஆசை படவும் நின்னலந்தும் நீயும் அவனியில் போகும் அவனியில் பூதெம்மை ஆட்கொள்ளே வள்ளாய் அவனியில் பூதெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுத பள்ளி எழுந்தருளாயே சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதம், 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 அற்புதம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஒரு சிறப்பு நேர்காணலாக 12 திருமுறைகளை 18 நாட்கள் 183 மணி நேரம் 43 நிமிடங்கள் 33 வினாடிகளில் ஒவ்வொரு பாடலையும் பண்ணோடு பாடி நோபல் சாதனை என்று சொல்லக்கூடிய உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பூரில் வசிக்கக்கூடிய பன்னிசை செல்வி, பன்னிசை ஆசிரியர் தேவதர்ஷினி அவர்களோடு நாம் இப்பொழுது கடந்த 1 மணி நேரம் நேர்காணல் சந்தித்து பேசினோம். அந்த வகையில் அவருடைய அனுபவங்களை, இந்த 18 நாள் அனுபவங்களை அவர் எப்படி செய்தார் என்ற குறிப்புகள் எல்லாம் நாம் கேட்டு தெளிந்தோம். இந்த இளம் வயதில் ஒரு பெரிய சாதனை செய்த அவரோடு நம்முடைய சிகாரம் தரு உமையார் துணைவர் சேனலில் வந்து பங்கெடுத்தமைக்கும், நிகழ்ச்சியில் வந்து நேரத்தை எல்லாம் நமக்காக ஒதுக்கி இந்த 12 திருமுறை பாடிய விதங்களை எல்லாம் சொல்லி, பஞ்சபுராணத்தையும் பாடி, திருமுறைக்கு ஆட்பட்ட விதத்தையும் சொல்லி, குருநாதர்களுடைய பெருமையெல்லாம் சொல்லி நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தேவதர்ஷனுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக தேவதர்ஷினி ஏதாவது சொல்ல வரீங்களா? சிவசிவா, ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இத்தனை அடியார் பெருமக்களோடு அடியேன் இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது உண்மையிலே எம்பெருமானுடைய திருவருள் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இந்த ஆண்டு இதே மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்னுடைய திருவருளோடு. அடியார் பெருமக்கள் என்னை விட நிறைய வயது முதிர்ந்தவர்கள் இருக்கீங்க, வயதுல பெரியவர்கள் இருக்கீங்க. அடியாருக்கு வாழ்த்த வயதில், அதனால எல்லாரையும் ரொம்ப சந்தோஷங்க. ஒரு அற்புதமான ஒரு நாள். கண்டிப்பா எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி தெரிவிக்கலாம். சிவாய நம. வாழ்த்து வந்து இப்போ எப்பவும் நான் நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடியேன் பாடுறது உண்டு. இன்னைக்கு வந்து தேவதர்ஷினியே வாழ்த்து பாடலாம். மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம், அதுக்கப்புறம் தனம் தரும் பாடலாம், அதுக்கப்புறம் வந்து ஆறிரு தடந்தோல் பாடலாம், அதுக்கப்புறம் வந்து சைவத்தின் மேல் சமயம் நீங்க பாடவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துல. முடிஞ்சா வாழ்த்து நீங்களே பாடி முடிச்சிருங்க தேவதர்ஷினி. மண்ணில் நல்ல வண்ணம் நீங்க பாடுறீங்களா, நான் பாட்டுமா? இந்த வாழ்த்து நான் சொல்லி முடிச்சிட்டுமா? சரி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடைகளை வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், ஏனின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்கொழலால் அபிராமி கடைக்கண்களே,
ஆரியது தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி. மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற தேவதர்ஷினிக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அவர்கள் மேலும் மேலும் பெரிய பெரிய சாதனைகள் சாதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாங்க, சொல்லுங்க தேவதர்ஷினி, வாங்க 2 வார்த்தை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்படியா? நன்றி சொல்லுவோம், இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். சரியா? கண்டிப்பா. சரி. கடைசி இணையதளத்தில் கொஞ்சம் சிக்கல், பேச்சு வரமாட்டேங்குது. சரி, நோ ப்ராப்ளம். நல்லது. நன்றி நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி.